ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஆரான், ஹேசல் அண்ட் யூனா 3 பேர் சேர்ந்து வின்ஸ்கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறதுக்காக அவனை காலேஜ் பார்க் வர சொல்லியிருப்பாங்க. பட் வந்த அப்புறம் வின்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பான். ஒரு மாதிரி கோவம் வந்து ஹேசல் கிட்ட கத்திருப்பான், அவளை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணியிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் ஆரான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி அவனும் வின்ஸும் பிரதர்ஸ்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கிளாஸ் ரூம் போயிருப்பாங்க. இங்கே ஆரான் அண்ட் வின்ஸ் அப்படியே ஹேசல் முன்னாடி உட்காந்து எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேசலும் ஆரானை சாஃப்டாக ஹக் பண்ணியிருப்பா. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கடா. அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஒப்பீனியன்ஸை என்கிட்ட சொல்லிட்டு போங்க, சரியா? சரி, ஓகேடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே அப்படியே ஹேசல் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஆரோனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறா. இங்கே பாரு ஆரோன், எனக்கு புரியுது, நீ சொல்கிற எல்லாமே எனக்கு புரியுது. அண்ட் நீ இதை எங்ககிட்ட மறைச்சிருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. நாங்கள் ஒன்று எதுவும் நினச்சிருக்க மாட்டோம். தட் டசன்ட் மீன் யூ ஆர் நாட் ஹிஸ் சன், ஓகே? தே ஆர் யுவர் ஃபேமிலி, யூ ஆர் தேர் ஃபேமிலி, சரியா? சரி ஹேசல், ஐம் சாரி, அதை சொல்லியிருக்கணும். ஹே, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். எல்லாருக்கும் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒன்று இருக்கும், எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல முடியாதுல்ல. ஏய், அப்படி இல்லை, எனக்கு புரியுது, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எனக்கு புரியுது, சரியா? எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் தேர்ஸ், நம்ம இன்டரப்ட் பண்ணக்கூடாதுல்ல, அது தப்பு தானே? ஹேசல், ஐம் சாரி, ஐ செட் ஐம் சாரி, நான் சொல்லியிருக்கணும்டா. இங்கே பாரு, இப்போ கூட நீ தப்பாக தான் புரிஞ்சுக்கிற. நான் ஒன்று தப்பு சொல்லவே இல்லை, சரியா? இதை பெருசாக எடுத்துக்காத. இங்கே வின்ஸ் அப்படியே ஆரோனையும் ஹேசலையும் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இது எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏய் பாப்பா. அப்போ தான் ஹேசல் வின்ஸை பார்க்குறா. இவ்வளோ நேரம் அவள் யாரை பற்றியுமே கவலைப்படல, அவளோட ஃபுல் ஃபோக்கஸும் ஆரான் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ தான் அவளை சுற்றி இவங்க எல்லாரும் இருக்கான்றதே அவளுக்கு தெரியுது. ஸோ அவள் அப்படியே ஆரானை விட்டு தள்ளி வரா. அவள் வின்ஸையே பார்த்துட்ருக்கா. வின்ஸ் பாப்பா, சரி சரி, இதெல்லாம் விடு. நீ எதோ சொல்லணும்னு வந்து சொல்லு. என்கிட்ட பார்க்கல, அதுக்கு தானே கூப்பிட்ட. ஐம் சாரி, அதெல்லாம் தேவையில்லாமல் சாரி. சரி, இப்போ சொல்லு, என்ன என்கிட்ட சொல்ல வந்த? இப்போ இங்கே வைப் சரியில்லை. ஸோ நம்மலாம் ஏன் நாளைக்கு ஒரு அவுட்டிங் மாதிரி போகக்கூடாது? அவுட்டிங்கா? ஹேசல் அப்படியே யூனாவை பார்க்குறா. யூனாவும் அப்படியே ஹேசலை பார்த்து கண்ணடிக்கிறா. எனக்கு டபுள் ஓகே. சரி, அப்போ நம்ம எல்லோரும் நாளைக்கு வெளியே போகலாமா? ஹேசல் அப்படியே ஆரோனை பார்க்குறா. ஆரான் ஹேசலையே தான் பார்த்துட்ருக்கான் வெச்சக்கன்னு வாங்காமல். அவனுக்கு என்னன்னு தெரியல, பட் அவனால் ஹேசல் மேலேருந்து அவனோட கண்ணை எடுக்கவே முடியல. அவனுக்கு என்ன தான் பழசு எல்லாமே ஞாபகம் இருந்தாலும் அவனோட பிரின்சஸ் மாதிரி கொஞ்சம் கூட இவ இல்லை. ஹேசல் வேணாம் பிரின்சஸோட ரீஇன்கார்னேஷனாக இருக்கலாம், பட் இவ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ ஆரான் அப்படியே அவளையே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஏய் ஆரான். ஆரான் இப்போ தான் சென்ஸுக்கே வரான். ஆ சரி சரி ஹேசல், நம்ம போகலாம். சரி, ஓகே. அப்போ நாளைக்கு எல்லோரும் நம்ம காலேஜுக்கு நியரில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வந்துடுங்க. அங்கே எல்லோரும் மீட் பண்ணலாம், சரியா? நானும் இவனாவும் அங்கே வந்துடுவோம். சரி பாப்பா, ஆனால் நீ இப்போ கூட அதை என்கிட்ட சொல்லலாம், டைம் இருக்குது. நோ வின்ஸ், எனக்கு நிறைய பேசணும். ஸோ நிறைய பேசணுமா? அப்போது நம்ம 2 பேரும் மட்டும் ஏன் தனியாக ஒரு டேட்டிங் மாதிரி போகக்கூடாது? வின்ஸ். இங்கே யூனாவும் அப்படியே வின்ஸை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்கா. அவனோட வழக்கமான ஃப்ளர்ட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு. நீ நீ திருந்தவே மாட்டியாடா? திருந்தவே மாட்டல? எந்த பொண்ணையும் விட மாட்டல? ஏய்,
நீங்களாம் வேற. அதெல்லாம் நீங்களாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் என் பாப்பா வேறல்ல. என்னடி? அவன் அப்படியே ஹேசலை ஒரு மாதிரி வச்ச கண் எடுக்காமல் பார்க்குறான். ஹேசலுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ அப்படியே வேறு சைட் திரும்பிக்கிறா. டேய் போதும்டா, வலிஞ்சது போதும். இங்கே பாருடா ஆரான், என்னவோ நீ என்னோட அண்ணன் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டனால நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு அர்த்தம் இல்லை. இங்கே பார், என்னோட விஷயத்துலேயும் பாப்பாவோட விஷயத்துலேயும் நடுவில் வராத. இப்போன்னு இல்லை, எப்பவும் அப்படி தான். எங்கள் 2 பேருக்கு நடுவில் வராத. இவ்வளோ நேரம் ப்ளேஃபுல்லாக போயிட்டு இருந்த டைம்ஸு ஒரு மாதிரி சீரியஸ் ஆகுது. ஆரோன் அப்படியே முறைச்சிட்டே வின்ஸை பார்க்குறான். ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா? தயவு செஞ்சு ஹேசல், நம்ம போயிடலாமே. ஐயோ, இவனுங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டானுங்க, திரும்ப சண்டை போடுவானுங்க. ஆரோன், வின்ஸ், போதும் நிறுத்துங்க. சரி, என் பாப்பா சொல்லிட்டா, இன்றைக்கி நீ பொழைச்சி போ. ஆனால் எங்கள் 2 பேருக்கு நடுவில் வரக்கூடாது, சரியா? ஆரோன் ஒரு மாதிரி வின்ஸை நக்கலாக பார்த்துட்டு, யார்? நான் உங்கள் 2 பேர் நடுவில் வரேன் அதானே? அங்கே என்னடா இருக்குது ஃபஸ்ட்டு வர்றதுக்கு? வின்ஸ் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். அவன் அப்படியே சைலண்ட்டாக ஹேசலை பார்க்குறான். ஹேசலும் வின்ஸை தான் பார்த்துட்ருக்கா. பாப்பா, அவன் கேட்குறான்ல, சொல்லு. இங்கே நடுவில் வர எதுவுமே இல்லையா? ஹேசல் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கா. சொல்லுடி, இங்கே எதுவுமே இல்லையா? வின்ஸ், நாளைக்கு வெளியே போயிட்டு அப்புறம் பேசிக்கலாம் இதெல்லாம். ஆரான், நீயும் தான் அமைதியாக இரு. சரி, அவன் அமைதியாக இருக்க சொல்லு, நான் இருந்துப்பேன். அவன் தான் தேவையில்லாமல் பேசுகிறான். சரி, அவன் அப்படி தான் இருப்பான்னு உனக்கு தெரியும்ல, விட்டுரு. சரி வாங்க, நம்ம கேன்டீனாவது போகலாம். சரி போகலாம். ஆரான் அப்படியே மேலே எழுந்துக்கிறான். யூனாவும் அப்படியே ஹேசலோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறா. வின்ஸ் இவங்க 3 பேரும் போகிறதையும் பார்த்துட்டு, திறக்க மாட்டல, சொல்ல மாட்டல, நம்ம 2 பேருக்கும் நடுவில் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருப்ப, அப்படி தானே? நாளைக்கு நீ சொல்கிறேன்னு சொல்லியிருக்கல, நான் பார்க்குறேன் நீ என்ன சொல்ல போகிறேன்னு. வின்ஸும் அப்படியே அவங்க 3 பேர் பின்னாடியும் போகிறான். அவங்க 4 பேரும் அப்படியே கேன்டீன் போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எப்பவும் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காலேஜும் முடியுது. யூனாவும் ஹேசலும் வழக்கம் போல் அவங்க ஹாஸ்டல் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே ஆரோன் அண்ட் வின்ஸ் அப்படியே ஒருத்தர் பார்த்து மறைச்சிட்டு, ஏய் வீட்டுக்கு தானே போகிற? இப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, வா நானே கூப்பிட்டு போகிறேன். இங்கே பாரு வின்ஸ், நான் அவகிட்ட உண்மையை சொல்லிட்டேன்றதுக்கு அர்த்தம் நான் அவன் கூட சேர்ந்து அப்படியே வாடா தம்பி போடா தம்பின்னு உறவாடுவேன்னு அர்த்தம் இல்லை. ஐ ஜஸ்ட் இன்ஃபார்ம்ட் ஹர், அவ்வளோதான். அவள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா நான் சொன்னேன். ஏய், இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா என்னை வெறும் ஒரு பிரதராக ட்ரீட் பண்ணவே மாட்டுற? என்னால் ட்ரீட் பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணணுன்ற? ஆரான், நீ நீ இதுக்கு முன்னாடி கூட இப்படி இல்லை. அந்த டூர் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்குலாம் என் மேலே வெறுப்பை காட்டலையே, இப்போ மட்டும் என்ன? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, புரிஞ்சுப்ப நீயும். அதான் நாளைக்கு அவள் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருக்கால, அதுக்கப்புறம் நீயும் புரிஞ்சுப்ப எதுனாலன்னு. என்னடா என்ன சொல்ல வர? அவன் நாளைக்கு சொல்ல போகிறதுக்கும் நீ இப்படி நடந்துக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. எனிவே, எனக்கு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண டைம் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ எப்படியோ வா. யாரானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறான். அவனும் இன்றைக்கி பைக் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பான். ஸோ அவன் அப்படியே அவன் தனியாக பைக்கில் போயிடுறான். இவனை போய் மதித்து அண்ணன்னு சொல்லி கூப்பிட்டேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். வின்ஸும் அப்படியே புலம்பிட்டு அவனும் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறான்.
ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே வீட்டுக்கு தான் போறாங்க. இங்க ஆரன் போய் பைக்க நிறுத்திட்டு உள்ள போறான். பார்த்தா அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் உள்ள ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அவங்க 2 பேரும் ஆரோன் உள்ள வரத பார்க்குறாங்க. அப்போ ஆரோன் அண்ட் வின்ஸோட அப்பா, "ஆரோன், இங்க வா." ஆரோனும் அப்படி சைலண்ட்டா அவர் முன்னாடி போய் நிக்கிறான். "ஏன் இவ்வளோ லேட்டு?" "நாங்கள் எப்பவும் வர டைமுக்கு தான் வந்திருக்கேன்." "என்னங்க விடுங்க, அதான் பையன் வந்துட்டான்ல, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க?" "ஆரோன், வா, நான் சாண்ட்விச் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு." "எனக்கு தேவையில்ல, உங்கள் பையன் வருவான், அவனுக்கு கொடுங்க." அவங்க அம்மா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆரோன் அண்ட் வின்ஸ் 2 பேருமே ஒன்று தான். அவங்க எப்பவுமே பிரித்து பார்த்ததில்ல. பட் ஆரோன் இப்படி பேசுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. "ஆரோன், அவன் உன்னோட அம்மா, பார்த்து பேசு." "அம்மாவா? டேட், என்னை பேச வைக்காதீங்க." "என்னடா, வர வர வாய் அதிகமாயிட்டே போகுது." "பின்ன அமைதியாகவே இருக்க சொல்கிறீங்களா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி." "ஆரோன்." என்னங்க என்னங்க போது விடுங்க." "ஆரோன், நீ ரூமுக்கு போப்பா, நீ ரூமுக்கு போ." ஆரோன் அப்படியே அவன் பாட்டு சைலண்ட்டாக அவன் ரூமுக்கு போயிடுறான். இங்கே அவனோட அப்பா முறைச்சே பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வின்ஸும் வீட்டுக்குள்ளே வரான். அவனும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்னதான் ஆரோன் அவங்க அம்மா கிட்ட இப்படி நடந்துக்கிறது பிடிக்கலனாலும் அவனுக்கும் அவனோட அப்பா பண்ணுறதும் பிடிக்காது. பிகாஸ் அவங்க அப்பா ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டியோட தான் நடந்துப்பார். "வின்ஸ், இங்கே வா." அவன் அப்படியே அமைதியாக போய் அவன் டேட் முன்னாடி நிற்கிறான். எப்படி ஆரோனை கூப்பிட்டாரோ அதே மாதிரி தான் இவனையும் நடத்துகிறாரு. "வின்ஸ் கண்ணா, வா, அம்மா சாண்ட்விச் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்றியா?" "ம், எடுத்து வைங்கம்மா, நான் வரேன்." "வின்ஸ், காலேஜ் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் படிக்கிறியா, இல்லை இன்னும் பொண்ணுங்க பின்னாடி?" "டேட், நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை." "நினைக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி. அண்ட் உன்னோட 20th பர்த்டே வருது, ஞாபகம் இருக்குல்ல?" "இருக்கு டேட்." "பர்த்டே அன்னைக்கு எங்கேயும் வெளியே போயிட்டுருக்காத, வழக்கம் போல் வீட்லேயே இரு." "புரியுது டேட், எங்கேயும் போகல." "சரி, உங்கள் அம்மா ஏதோ சாண்ட்விச் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாலே, போய் சாப்பிட்டு ரூமுக்கு போ." "சரி மாம், நீங்கள் எடுத்து வைங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன்." வின்ஸும் அப்படியே அவனோட ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். இங்கே ஏங்க ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? அவனோட பர்த்டேவை நீங்கள் இப்படி தான் சொல்லணுமா? "நீ சும்மாரு, உனக்கு தெரியும்ல அவனோட 20th பர்த்டே எவ்வளோ முக்கியமானதுன்னு." என்ன சொல்ல வரீங்க? உனக்கு ஞாபகம் இல்லையா?" அவங்க அம்மா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. இருக்கு. என்னங்க, அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா என்ன? "நம்புகிறேன், நம்பி தானே ஆகணும், ஏன்னா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கே. எனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன். எனக்கு தான் எல்லாம் ஞாபகம் இருக்கே. கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும். அவனோட 20th பர்த்டேக்கு அவன் பாதுகாப்பாக இருக்கிறது தான் நல்லது." "சரிங்க, நீங்கள் அதுக்காக அவன்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்காதீங்க." "நீ போ, சமைக்கிற வேலையை மட்டும் பாரு." அவங்க அம்மாவும் அப்படியே அமைதியாக கிச்சன் போயிடுறாங்க. அவங்க அப்பாட்ட அவங்களால பேச முடியாது. அவங்க எப்போவுமே இந்த மாதிரி தான். ஸோ அவங்க பாட்டு கிச்சன் போயிடுறாங்க. இதை வின்ஸ் அவன் ரூமுக்கு போகிற வழியில் நின்று கேட்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனோட அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு. அண்ட் அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்கும்போது அவனுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஸோ அவன் அப்படியே அமைதியாக அவனோட ரூமுக்கு போயிடுறான். இங்கே ஆரோன் அவனோட ரூமுக்கு போயிட்டு அந்த மியூசியத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த புக்கை எடுத்து வெளியே வைக்கிறான். நான் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அதோட 4 வேர்ட்ஸ் ரீட் பண்ணதுலேயே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த புக்கை நான் இங்கே வச்சுருக்கிறது சரியில்லை. நான் இந்த புக்கை மொத்தமாக யாருக்கும் தெரியாமல் அழிச்சிடுறது தான் நல்லது." அவன் அப்படியே அந்த புக்கை எடுத்து அவனோட ட்ராயரில் போட்டு
லாக் பண்ணுறான். அப்படியே அவனும் குளிச்சுட்டு வர போயிட்டான். இங்கே ஹேசல் அண்ட் யூனா வழக்கம் போல் அவங்க ஹாஸ்டல் போயிட்டு சாப்பிட்டு நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு எடுத்து வச்சிட்ருக்காங்க. யூனா, நாளைக்கு நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடுறது? நீ என்ன ட்ரெஸ் போடுறதா? அடி பாவி, நீ எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பற்றிலாம் கவலைப்பட ஆரம்பிச்ச? தெரியல, நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக போட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கு. யூனா அப்படியே ஹேசலே பார்த்துட்ருக்கா. பிகாஸ் ஹேசலோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஸ்மைல் அது ரொம்ப புதுசாக இருக்கு. என்ன என்ன யூனா எப்படி பார்க்குற? ஹேசல், சொல்லு, இங்கே கொஞ்சம் வா. யூனா அப்படி ஹேசலோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறா. என்ன என்னாச்சு யூனா? என்ன சொல்லு. உனக்கு எனக்கு எனக்கு என்ன? உனக்கு ஆரோனை பிடிச்சிருக்கா இல்லை வின்ஸையா? என்னது? இல்லை, உனக்கு ஆரோனை பிடிச்சிருக்கா இல்லை வின்ஸை பிடிச்சிருக்கா? ஹேசல் அப்படி அமைதியாகவே இருக்கா. பிகாஸ் இந்த கேள்விக்கு அவளுக்கே பதில் தெரியாது. சொல்லு ஹேசல், முடிவு பண்ணிட்டியா? முடிவா? என்ன சொல்கிற? முடிவு தான். யாரோ ஒருத்தர் தானே பிடிக்க முடியும். 2 பேரையும் ஒரே டைமில் பிடிக்க முடியாதுல்ல. அப்படி இல்லை யூனா. எனக்கு புரியுது ஹேசல், எனக்கு நல்லாவே புரியுது. நீ 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்க, எனக்கு புரியுது. ஆனால் ஐ கேன் ஃபீல் இட் when Vince looks at you. It's different. Like என்ன என்ன சொல்ல வர? சரி சரி விடு, இப்போதைக்கு இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்ன சொல்ல வந்த? முழுசாக சொல்லு. நோ, இப்போதைக்கு இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நாளைக்கு நீ போய் மொத்த உண்மையும் வின்ஸ் கிட்ட சொல்லும்போது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் உனக்கு யார் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக புரியும். அப்போது நான் இது சொல்லாமலே உனக்கே புரியும். ஒரு வேளை நாளைக்கு நான் இதை எல்லாத்தையும் சொல்லி வின்ஸ் அதை பெருசாக எடுத்துக்கலனா? ஒரு வேளை வின்ஸ் இது எதையும் நம்பலை, நமக்கு தோன்ற மாதிரி நமக்கு வர மாதிரி ஃப்ளாஷ்பேக்ஸ் அவனுக்கு வரலனா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நாம் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஒரு வேளை அவனுக்கு அது ஞாபகம் வராமல் கூட போகலாம், நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஹேசலும் அப்படியே அமைதியாக யூனாவே பார்த்துட்ருக்கா. இங்கே வின்ஸ் என்னன்னு தெரில, தலை வர எப்படி வலிக்குது. அம்மா கிட்ட கேட்டால் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பங்கிட்ட அவங்கிட்ட மனுஷன் பேச முடியாது. இந்த ஆரன் கிட்ட போய் அவங்கிட்ட போய் ஏதாவது கேட்டால் அவன் லொடம்பான். சரி, பேசாமல் அவனோட ரூமில் மெடிசன் வச்சுருப்பானே அதை எடுத்துக்கலாமா? வின்ஸும் அப்படியே ஆரோனோட ரூமை சைலண்ட்டாக எட்டி உள்ளே பார்க்குறான். ஆரோன் உள்ளே பாத்ரூம்குள்ளே குளிச்சிட்ருக்கான். அப்பாடா, குளிச்சிட்ருக்கான் போல், போய் நமக்கு வேணுன்ற மருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அவன் அப்படியே ஆரோனோட ரூமில் ஒவ்வொரு ரேக்காக டேப்லெட்ஸ் இருக்கான்னு தேடிட்டுருக்கான். அப்போது ஒரு ரேக்கில் அவன் எப்படியோ ஃபைனலாக மெடிசனை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அவன் அப்படியே அதை எடுத்துகிட்டு அந்த ரேக்கை மூட வரான். பட் அதுக்குள்ளே ஒரு புக்கு இருக்கிறத பார்க்குறான். என்ன புக் இது? ஏதோ பழைய காலத்து புக் மாதிரி இருக்குது. இதை வச்சு இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? வின்ஸ் அப்படியே அந்த புக்கை கையில் எடுக்கிறான். என்னவா இருக்கும்? லூசா இவன்? குப்பையெல்லாம் எடுத்து இங்கே வச்சுருக்கான். அவன் அப்படியே அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறான். பட் அதுக்குள்ளே ஆரன் பாத்ரூமை விட்டு வெளியே வர சவுண்ட் கேட்குது. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கடா. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி யுவர் ஒப்பீனியன் மேட்டர்ஸ். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன்.
பாய் காய்ஸ். லவ் யூ ஆல். மிஸ் யூ.